எல்லாருக்கும் வணக்கங்க. அண்ணன் சீமான் ஆடு மாடு மேய்க்கும் அந்த மாடு மேய்க்கும் அந்த போராட்டத்துல அவர் சொன்ன எல்லா கருத்துக்களையுமே அட்டகாசமா இருந்து ஒரு விஷயம் சொல்லியே ஆகும். இந்த போராட்டம் அண்ணன் சீமானை தவிர வேற யாருமே செய்ய முடியாது. ஒரு சில கருத்துக்கள் நமக்கு வேறுபட்டு இருந்தாலுமே அந்த கருத்துக்களுக்காக அவர் செஞ்ச எல்லா நல்ல நிகழ்ச்சி நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நாம மக்களுக்கு சொல்லாம இருக்க முடியாது. கண்டிப்பா சொல்றேன், சொல்லியே தீருவங்க. நான் என்ன மாதிரி ஆளுங்க சொல்லாம பின்ன யாரு சொல்ல போறா? மெதுவான அரசியல், இது பொதுவான அரசியல், இது நம்ம அரசியலுங்க. வாங்க பேசுவோம். அவரு முதல்ல என்ன சொல்றாருன்னா, டாஸ்மாக் அதாவது ஆரம்பத்துல இருந்தே நம்ம படிக்காத மக்கு இருக்கிற பசங்க, அதை படிக்காத பசங்க இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேட்டகரியை பிரிச்சதே தப்பு. ஆனா அது மாதிரி பிரிச்சு அந்த பசங்களை எல்லாத்தையும் என்ன சொல்லி திட்டுவாங்க, நீலாம் மாடு மேய்க்கிற தண்டல் ஆக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்டை இவர் ஹைலைட் பண்ணி பேசினாரு பாருங்க. மாடு மேய்க்கிறது நம்ம படிக்காதவங்க எல்லாருமே மாடு மேய்க்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப படிச்சவெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சவெல்லாம் சாராய வித்துட்டு இருக்கிறான், படிக்காதவன் மாடு மேய்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. படிக்காத மாடு மேய்க்கிறவன் மாசம் 25,000 ரூபாய் வாங்க ஆடு மாடு மேய்க்கிறது சம்பளம் தரேன்னு சொல்றான். அப்ப படிச்சவன் 5,000 20 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு இருக்கிறான், எனக்கு சாராயம் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதனால இது கேவலமான தொழிலா பார்க்காதீங்கன்னு சொன்ன மொதல் பாயிண்ட் அட்டகாசமான பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க அந்த ஆடு மாடு எல்லாம் கொண்டு போய் இந்த மேல மேய்க்க விடும்போது அதனோட புல் அந்த விழிகள் அந்த இது புல்லும் சரி அந்த தாவரங்கள் இது எல்லாமே அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறையால சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? சரிப்பா, மாடெல்லாம் அங்க போறதுனாலதான் அந்த தாவரங்கள்லாம் தின்னு அது அழிஞ்சு போயிருது அப்படின்னு சொல்ற. அப்போ உங்க ஆளுங்க உள்ளுக்குள்ள வெடி வெடிச்சு அந்த கல்குவாரின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி வெடி வெடிச்சு தகர்த்து ஃபுல்லாவே லோடா ஏத்திக்கிட்டு போறீங்களா? அப்ப அங்கிருந்து புல்லு அழியலையா? அந்த புல்வெளிகள் எதுவுமே அழியலையா? அதுல இருக்க தாவரங்கள்லாம் அழியலையா? அதை எவனாச்சும் கேள்வி கேட்க துப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல ஓங்கி அடிக்கிற மாதிரி கேட்டேன். பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட், உண்மையிலேயே சொல்றேன், அந்த நேர்ல அந்த ஆளுங்களும் சிக்கனானுங்கன்னா எங்க மூஞ்ச வச்சுக்குவாங்க. ரெண்டாவது பாயிண்ட் அட்டகாசமான பாயிண்ட். மூணாவது, வனத்துறை அதாவது அந்த சட்டம்னே ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துல என்ன சொல்லுதுன்னா, அந்த பழங்குடியினருக்கு மட்டும்தான் அங்க மாடு மேய்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்களாமா. அப்போ இவங்க எல்லாம் என்ன கேட்கறாங்க, அங்க இருக்கிற பசங்க அந்த பின்னாடி இருந்த ஒரு பையன் சீமானன் சொல்றாரு. ஏன் சீமானே இடம் விட்டாரு அந்த பையன் பேசுறதுக்கு. அந்த பையன் தெளிவா சொல்றான், அப்படி அதாவது இந்த வன உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்துல பழங்குடியினருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்க ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டா கொடுங்க. இந்த மேய்ச்சல் சமூகத்துக்கு இங்க எல்லாம் மேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டா அங்க வனத்துறையினர் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இப்படின்னு முடிக்கிறாங்களாம். இப்போ இதுல இருந்தே நல்லா தெரியுது, இவங்களை எல்லாத்தையுமே அங்க வனத்துறைகள் அதாவது உள்ள வனத்துக்குள்ள விட்டா அங்க மேய்ப்பாங்க. அப்போ அவங்க ஏதாச்சும் தில்லாலங்கடி வேலையெல்லாம் உள்ள பண்றாங்களோ, ஒருவேளை இந்த கல்குவாரி இது மாதிரி எல்லாம் வெடிக்கிற இந்த விஷயங்கள்லாம் அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோ, இவங்க போய் 4 பேருக்கு சொல்லுவாங்க அப்படின்னு உள்ள காட்டுக்குள்ள நடக்கிற தவறுகளை வெளியே தெரியாம இருக்கிறது இவங்களை உள்ள விடாம வச்சிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா புட்டு வச்சிருக்காரு. அடுத்த பாயிண்ட் ஒண்ணு சொன்னார் பாருங்க, அது அவர் சொல்லல, நான் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் சேர்த்து சொல்றேன். அதாவது இந்த தலைமுறை வளர்ந்த நகரங்கள் வளராத நகரங்கள் அதெல்லாம் வேண்டாம், ஒரு பெரிய சிட்டி, அந்த சிட்டில இருக்கிற குழந்தைங்க போயிட்டு ஒரு கேள்வி கேட்கறோம், ஏப்பா தம்பி இந்த பால் எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டா அவங்க சொல்ற வார்த்தை, டோர் சந்து வழியா பால் வருதுங்க அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன அங்க ஏதாச்சும் அவேர்னஸ், அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அங்க இருக்குதா? டோர் வழியா பால் வருது, பால்காரன் டோரோட பாக்கெட்ல அங்க போட்டு போறாங்க, இவங்க டோர் வழியா எடுக்கிறதுனால அந்த குழந்தைங்க பாத்துக்கிட்டு இருக்குது டோர் வழியா தான் பால் வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பால் வெண்ணெய் தயிர் இது எல்லாமே டோர் வழியா வருதுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு காரணத்திற்காக, அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம சீமான் அண்ணன் என்ன பண்ணிருக்காரு, இப்படியே விட்டா இந்த தலைமுறை நாளைக்கு டோர் வழியா தான் எல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பாங்க, இந்த உலகத்தை எல்லாத்தையுமே அவங்க உற்று நோக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அவேர்னஸ் கொண்டாந்து சேர்த்து. இப்போ எல்லாருமே பார்ப்பாங்கல்ல, இப்ப யார் இவர் உள்ள போயிட்டு சின்ன பசங்களை சொல்றேன், தெரிஞ்சுங்க ஓகே, சின்ன பசங்கள்லாம் யார் இந்த ஆளு போய் அங்க மாட்டையெல்லாம் பிடிச்சிட்டு போய் கம்பெல்லாம் ஏற்றிக்கிட்டு இதை ஏன் போய் இத்தனை போலீஸ் வச்சு தடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கும்ல. கேட்கும் போது அந்த குழந்தைங்களோ அந்த பசங்களோ ஏன் இப்படி பண்றாரு தேவையில்லாம அப்படின்னு கேட்கும்போது, தேவையில்லாம பண்றாரு இல்ல, இது தேவையானது பண்றாரு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு மனசுக்குள்ள புரியும்ல. அந்த கேள்விக்கெல்லாம் வச்சுருவாங்க. ஆமா, இவங்க ஒரு மாடுன்னு ஒண்ணு இருக்கும், அந்த மாடு பால் கொடுக்கும், அந்த மாடு பால் கொடுக்கணும்னா அதுக்கு உணவு வேணும், அந்த உணவு வேணும்னா அந்த உணவு அதாவது உலர் தீவனமாகும், உலர் தீவனம் இன்னொரு பசுந்தீவனம், புரியுதுங்களா? இப்ப அந்த விஷயத்துக்கெல்லாம் நான் பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு இது தேவையானதா தேவையற்றதா அப்படிங்கும் போது அந்த கேள்வி வரும்போது யாரோ ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஆமாப்பா இந்த பால் எல்லாம் மாட்டில் இருந்து வருது, இந்த மாட்டுக்கு உணவு கொடுக்கணும், அந்த உணவு கொடுத்தாதான் இந்த பால் வரும், அந்த உணவு உலர் தீவனமாவும் இருக்கும் பசுந்தீவனமா இருக்கும். உலர் தீவனம் வெள்ளாமை செஞ்சு அதாவது காட்டுல விவசாயம் செஞ்சு அதை சேகரிச்சு வச்சு உலர் தீவனமா கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம், இயற்கையாகவே நமக்கு பசுந்தீவனம் காட்டுல இருக்கு, அந்த காட்டுக்கு இந்த மாடு போய் மேயணும், மேய்ஞ்சாதான் அதுக்கு இன்னும் பால் அதிகமா சுரக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவ்வளவு ஒரு
ஆராய்ச்சியான விஷயம் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி தர்றது எப்படி? இவர் சீவனானம் பண்ணாதவே இருந்திருந்தா கண்டிப்பா இது மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாதே. சோ இது மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்ல 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 உண்மையெல்லாம் சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி இவரை தவிர வேற யாருமே இது மாதிரி போராட்டத்துக்கு இறங்கி வந்து செய்ய மாட்டாங்க. அடுத்து வந்து மரங்கள் கூட பேச போறேன், மரங்கள் மாநாடுன்னு நடத்த போறேன் அப்படின்னு சொல்றது அது தவறான கிண்டல் பண்றோம், பண்ணிக்கிட்டு போ. இப்போ கிண்டல் பண்றோம் பண்ணிட்டு போ, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஆனா அவர் பண்ற ஒவ்வொரு முன்னெடுப்புமே ஒரு அரசியல் சார்ந்து இருக்குதா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. அது ஒரு இதுதான். ஆனா வெவ்வேறு விஷயம் ஒண்ணு பண்றாரு, அது கண்டிப்பா வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகும். ஏன் நானே விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். அந்த விமர்சனங்கள்லாம் அரசியல் சார்ந்து இருக்குது. ஆனா இது மாதிரி விஷயம்லாம் ஆக்கப்பூர்வமான விஷயம், இது அரசியலை தாண்டி நடந்துகிட்டு இருக்குது. நான் தான், அவரை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. ஒருவேளை தளபதி விஜயோ உள்ள வந்தாருனாலும் அது வெல்கம், அதாவது அது ரொம்ப பெரிய ஒரு வரவேற்கத்தக்கது, கண்டிப்பா அவரும் செய்வாருன்னு நான் நம்புறேன். சோ இது மாதிரி விஷயங்களா இருக்கும்போது அவரோட கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தாங்க. அதாவது ஒரு மனுஷன் வந்து இங்க இருந்து இப்ப மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த மாடுகளுக்கான நிலங்கள் எங்க இருக்குது, மேய்ச்சல் நிலங்கள் எங்க இருக்குது? கண்டிப்பா இருக்கும் இல்ல. இப்ப நமக்குன்னு மனுஷன் வசிக்கிறதுக்கான ஒரு ரெசிடென்சியல் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம்ல, அது மாதிரி மாடுகளுக்கான ஒரு வசிக்கிற இடம், அது மேய்ச்சல் இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த இடத்துல போய் நீ ஏன் தொந்தரவு பண்ற? ஒருவேளை அந்த இடம் மேய்ச்சல் நிலமா இல்ல நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலோ அதுக்கான மேய்ச்சல் நிலத்தை ஒதுக்கிடுங்க, ஒதுக்கிட்டு அந்த சட்டத்தை கொடுங்கன்னு சொன்னாரு பாருங்க, அங்க நிக்கிறாருங்க. அதனால அந்த சட்டத்துக்கு உட்படாம இவர் போராட்டம் பண்றாரு. ஏன்னா எங்களுக்கான இப்ப மனுஷன் நம்ம வாயை திறந்து பேசிடுறோம், அந்த மாடுகளை எங்க போய் கேட்கும்? அது நான் குரலா இருந்து நான் வந்து என்னால பேச முடியுது, அதனால அதுக்கு பின்னாடி இருந்து நான் குரலா பேசி அதனோட உரிமையை தயவு செஞ்சு அதுக்கான ஒரு மேய்ச்சல் நிலங்களை ஒதுக்குங்க. மேய்ச்சல் நிலங்களை ஒதுக்கி அதனோட இனத்தை வந்து அதாவது இனவருத்தி நடக்கணும். ஏன்னா அவர் இன்னொரு இது டேட்டாவும் சொல்றாரு, 1.5 லட்சம் மாடு இருந்த இடத்துல வெறும் 5000 மாடு இருக்கு. அப்போ இதனோட நோக்கம் என்ன நடந்துகிட்டு இருக்குது? அதனோட இனங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? இப்ப நாளைக்கு வந்து இதே மாதிரி நடக்க 1 லட்சம் 5000 ஆச்சு, 5000 2000 அப்படியே 500 4 3 கடைசியில 0 ஆயிரும். அப்போ அப்படி ஒரு இனமே இல்லாத அழிஞ்சு போயிரும்ல. அது மாதிரி வந்து ஜல்லிக்கட்டுக்கு நம்ம இவ்வளவு போராடணும்ல, அவரோட கரங்களை நம்ம வலுப்படுத்தி இந்த போராட்டத்தை சக்சஸ் பண்ணிருக்கணும். இன்னும் கூட்டம் வந்திருக்கணும்னு தான் நான் சொல்றேன். அதனால அவரோட கோரிக்கைக்கு முக்கியமா எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இது மாதிரி விஷயங்கள் இனிமே வந்து பெருகி மனித உயிர்களை போல விலங்குகளும் ஒரு உயிரினங்கள், அந்த உயிரினங்களால் நாம பயனடைகிறோம் அப்படின்னு விழிப்புணர்வோடு இருந்து அவரோட கரங்களை வலுப்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கையாகவும் இருக்குது, வேண்டுகோளாகவும் இருக்குது. என்னோட இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தாலோ இல்ல ஆவரேஜா பிடிச்சிருந்தாலோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ரொம்ப